ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில தேதி 24/9/2024 செவ்வாய்க்கிழமை. அதாவது இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் இரவு 4:10 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்தமி திதி, மாலை 6:46 வரைக்கும் சப்தமி திதி. இன்றைய ராகு கால நேரம் மாலை 3 மணி 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி 10:30 மணி வரை. இன்று சித்த யோகம் 60 நாழிகையும் இருக்கிறது. மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை 4:24 அளவில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம். முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அதிபதி புத பகவான் தனது இன்னொரு வீடான கன்னியில் உச்சநிலை பெறுவது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த புதனுடைய ஆதிக்கம், அதாவது மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல யோகங்கள் காத்திருக்கிறது என்று சொல்லலாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல திருப்பு முனைகள், என்றைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வுகள், சந்தோஷமான சூழல்கள் ஏற்படும். அதில் குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், மற்றவர்களால் ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கும். எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு 100% கிடைக்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், வேலைகள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறும். வெளிநாடு போகணும்னு முயற்சிக்கினா அதுக்கு தாராளமாக போகலாம். மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12இல் இருப்பதால், 10க்குடையவனும் குருவாக இருப்பதால் தொழில் ரீதியாக செலவினங்கள் ஏற்படும். வர 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 வருமானத்தை கடகண்ணியை விரிவாக்கம் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். குரு சந்திர யோகம் இருப்பதால் இன்றைக்கி யோகம் நிறைந்த நாள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.